இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இன்றைய நிகழ்ச்சி. ஏன்னா நமக்கு புது விருந்தினர்கள், வாசகர்கள் இந்த நிகழ்வில் கலந்துருக்காங்க. அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு நபர் அப்படின்னா ஐயா ஸ்ரீலிங்கம் அவர்கள். வயது மட்டுமே இல்லை, அவரோட சில முனைப்புகள் இங்கே ரொம்ப முக்கியமானது. தமிழ் சங்கம் நமக்கு தெரியும், ஆரம்பத்தில் தமிழ் சங்கம் எப்படி இருந்தது, இன்றைக்கி தமிழ் சங்கம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு. அதில் அவங்களோட பணி அளவிட முடியாதது. அதை தாண்டி நம் குழந்தைகள் என்று தமிழ் வகுப்பிற்கு செல்லுகிறார்கள். எல்லா பெற்றோர்களும் வருகிறார்கள், எல்லாரும் சந்திக்கிறார்கள். அது ஒரு நிகழ்வாக மாறிவிடுகிறது. குழந்தைகள் படிக்கிறார்கள், பெற்றோர்கள் அவங்க ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு மோஸ்ட் ஹாப்பனிங் பிளேஸாக அது இட் பிகம். அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான நபர் அப்படின்னும் போது அவருக்கு நம்மளோட கைத்தட்டுகள் இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும். அவர் இந்த இடத்துல நம்மளை இப்போதான் வந்திருக்காரு ஊர்ல இருந்து. ஆனால் அவர் இந்த நிகழ்வில் அவர் கலந்துக்கிறது நம்மளை எல்லாம் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. அடுத்து கவிஞர் குருமூர்த்தி நம்மளோட வேண்டுகோளுக்கு இணங்க உங்க நேரடி தரிசனம் எப்போது கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். அடுத்த செகண்ட் ரஜினிகாந்த் மாதிரி வரேன்னு சொல்லாம விஜய் மாதிரி வந்துட்டார் டேரக்டா. அடுத்து மனோஜ் இது வரைக்கும் ஒரு தடவை தான் வந்திருக்காரு. என்னைக்கு ராஜி பிரசன்ட் பண்ணாங்களோ அன்னைக்கு கரெக்டாக பார்த்துட்டு திரும்ப ஒரே ஒரு ஹாட்டிமே அவர் மொத்த குரூப்லேயும் ஒரே ஒரு லைக் போட்டிருக்காரு. அது எதுக்குன்னா ராஜி வீடியோ அப்படிப்பட்டவர் இன்னைக்கு வந்திருக்காரு அப்படின்னா இதெல்லாமே நமக்கு ஒரு நல்ல நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். இந்த நிகழ்வு நம்ம ஒரு கட்டமைப்புள்ள எடுத்துன்னு வரோம். ஸ்ட்ரக்சர்டாக இது போகுது. அப்போ இந்த வாரம் நாம் அதில் உள்ள சேர்த்துருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா புத்தக பரிந்துரை. நம்ம படித்ததை சொல்கிறோம், நீங்கள் கேட்குறீங்க. இது போக யார் எழுத்தாளர், அவங்களோட எந்த படைப்புகள் ரொம்ப சிறந்த படைப்பு, அது எதை பற்றி பேசுது அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போ இதில் ஒரு சின்ன அறிமுகம். ஒரு எழுத்தாளர், அவரோட படைப்பு, அந்த படைப்பு ஏன் சிறந்ததாக இருக்குது. ஸோ நீங்கள் அது உங்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்கும், இந்த புத்தகத்தை நான் படிக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான். அப்போ இந்த ரெண்டு விஷயங்களை நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஒன்று, நம்ம தமிழ்நாட்டில் இப்போ பரபரப்பாக பேசினுக்கு ரெண்டு விஷயங்களை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நம்மளோட தொல்லியல் துறை, அவங்களோட கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பு நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தமிழர்கள் மூத்த குடி, அவங்க பலாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தவங்க. அந்த மொழி ஏன் தொன்மையான மொழி அப்படின்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் நம்ம சொல்கிறோம். அதில் ஒரு முத்தாய்ப்பான விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ சமீபத்திய ஆராய்ச்சிகள், அந்த ஆராய்ச்சிகளோட வெளிப்பாடு, அதை வெரிஃபைடு, ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டு லேப்ஸ், அந்த லேப்ஸில் வெரிஃபை பண்ணி இப்போ ரிசல்ட் நமக்கு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தமிழகத்தில் நம்மளோட முன்னோர்கள் 5435 வருடங்களுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த இரும்பு அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு பொருளாக இல்லை. நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்க ஒரு டெக்னிக்கை ஹார்டன்டு, அதில் கார்பன் ஆட் பண்ணி ஹார்டன்டு மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணியிருக்க அவங்க பயன்படுத்தின இரும்பு அந்த ஹார்டன்டு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருக்கு. இதை 1 வருடங்களுக்கு முன்பே அவங்க எடுத்துட்டாங்க. எடுத்ததை அவங்க பல்வேறு ஆராய்ச்சி கூடங்களுக்கு அனுப்புகிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது ஃப்ளோரிடாவில் இருக்க பீட்டா லேப் ஃபைனலாக சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதனோட வயசு 5400 ஆண்டுகளுக்கு முந்தைய பொருள். அதில் கார்பன் கண்டென்ட் எக்ஸாக்டாக 200. இன்னைக்கு நம்ம ஹார்டன்டு ஸ்டீலில் நம்ம என்ன வச்சுருக்கோமோ அந்த அளவு இருக்குது. அப்போ 5435 வருடங்களுக்கு முன்பே அந்த இரும்பே பிரித்தெடுத்து ஹார்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு தேவையான ஃபர்னேஸ் உலை, அந்த உலைகளை நம்ம ஆளுங்க வச்சுருக்காங்க. அப்போ இது இந்த உலகத்துக்கே அறிவிக்குது. அயன் ஏஜ் அப்படின்றது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா தமிழர்கள்கிட்ட தான் ஆரம்பிச்சிருக்குது. இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. தமிழர்களோட கலாச்சாரத்தை இந்த உலகத்துக்கு எடுத்துன்னு போகிறது, அவங்களோட வரலாறை எடுத்துன்னு போகிற ஒரு முக்கியமான முனைப்பு. அதில் நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய விஷயம். இதை நினச்சி நம்மளாம் சந்தோஷப்பட்டுக்கணும். இதை சந்தோஷப்படும் போது ரெண்டாவது நிகழ்வு இந்த இடத்துக்கு நான் சரியாக அந்த புத்தகத்தை நான் எடுத்திருக்கேன். அந்த புத்தகம் என்னன்னா, பெரியார் சாதித்தது என்ன. இந்த இடத்துல பெரியார் சாதித்தது என்ன அப்படின்னா, இது எந்த ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் கிடையாது.
பெரியார் சாதித்தது என்ன அப்படின்ற இந்த புக்கு நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னைக்கு 2வது பரபரப்பான விஷயம், ஆனால் இது நல்ல விஷயம் இல்லை. என்னதுன்னா, பெரியாரை பற்றிய எதிர்மறையான பேச்சுக்கள், அரசியல் லாபத்துக்காகவோ சுய லாபத்துக்காகவோ இல்லை பண லாபத்துக்காகவோ சிலர் பேசும் பேச்சுக்கள், பெரியாரை பற்றிய பேச்சுக்கள் வரும்போது நாம் ஒரு நன்றி கடன் பட்டவங்களாக இருந்தால் நமக்குள்ள அந்த அறச்சீற்றம் இருக்கணும். ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்பு அப்படின்னு உங்களுக்கு உணர்றீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த அறச்சீற்றம் இருக்கணும். அந்த அறச்சீற்றத்தோட சிறு வெளிப்பாடு தான் இந்த புத்தகத்தை நான் பரிந்துரைக்கிறேன். இந்த புத்தகத்தை நான் ஏன் பரிந்துரைக்கிறேன் அப்படின்னா, பெரியார் சொன்ன ஒரு விஷயம் உலகத்தில் யாருமே சொல்லாதது, யார் என்ன சொன்னாலும் கேட்காத, நீ கேள்வி கேட்டு, உன் கேள்வி கேட்டு உன் பதில் உனக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அதை ஃபாலோ பண்ணு. அதை நான் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, கேள்வி கேளு அப்படின்னு சொன்னது. ஸோ நம்மளோட வாழ்க்கையில் எல்லா டைமும் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கிடைச்சிருக்கும். உட்காரு, நில்லு, படி, சாப்பிடு, தூங்கு. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் வராரு, வந்து நம்மளை கேள்வி கேட்குற எண்ணத்தை தூண்டுறார். கேள்வி கேளு, உனக்கான உரிமை கேள்வி கேட்கறது. கேள்வி கேட்டு கேள்வியில் கிடைக்கும் அறிவுல இருந்து உன்னோட பதில் எடுத்து போவோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒருத்தர் வந்து தப்பா பேசுறாங்க, இல்லை அவரை பத்தி ஏதோ எண்ணங்கள் வருது, ஏதோ பேச்சுக்கள் வருது அப்படின்னா, அப்போ நம்ம யோசிக்கணும், அவர் உண்மையிலே சொல்லியிருக்காரா, நல்லவரா கெட்டவரா? அவர் நல்லவர்னு நான் சொன்னேன்னா ஒருவேளை வந்து ஒரு சார்பான ஒரு பர்சன் ஆகிடுவேன், இல்லை நான் கெட்டவர்னு சொன்னேன்னா இன்னொரு சார்பாகிடுவேன். நான் ரெண்டுமே சொன்னேன். பெரியார் சொன்ன அதே தான். அவரை பற்றி படியுங்க, அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, கேள்வி கேளுங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன, அவர் தவறாக ஏதாவது பயன்படுத்தியிருக்காரா, அதை பற்றிய புத்தகங்களை படிங்க. அவர் தவறாக சொல்லியிருந்தா அவர் தவறானவர், அவர் சரியாக சொல்லியிருந்தாருன்னா அவரை பற்றி பேசுனது தவறு. இந்த ஒரு தெளிவுக்கு வர வேண்டிய கட்டாயம். ஏன் இதை பற்றி நாம் இதுக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணணும்? இவர் நல்லவராக இருந்தால் என்ன, கெட்டவராக இருந்தால் என்ன? இப்போ இந்த இடத்துல தான் நாம் வந்து நமக்கான நன்றி கடன் திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான கட்டம். நீங்கள் நமக்கு தெரியாத பல விஷயங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சிருக்க பல விஷயங்கள் நமக்கு எதுவுமே இயற்கையாக கிடைச்சதே கிடையாது. நம்ம எல்லாமே அது போராடி தான் கிடைச்சிருக்கு. போராடி கிடைக்கும் போது இருந்த ஜெனரேஷன் முடிஞ்சு போய் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அவங்களுக்கு அது போராட்டமாகவோ அது கிடைக்காத ஒரு பொருளாகவோ தெரியாது. ஸோ என் பொண்ணுக்கு பெரியவங்க முன்னாடி கால் போட்டு உட்காரணுமா உட்காரக்கூடாதா அப்படின்றது தெரியாது. ஏன் உட்கார்ந்தா என்ன, உட்கார்ந்துறது தப்புலாம் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி பெரியவங்க உட்கார்றதே தப்பு பொண்ணுங்க. அப்போ அவங்களுக்கு உட்கார்றதுக்கான உரிமையை யாரோ வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கால் மேலே கால் போடுறது, ஏன் காலில் நான் மேலே போடுறேன், இதில் உனக்கு என்னங்க மரியாதை குறைவு இருக்குது அப்படின்ற ஒரு சிந்தனையை உருவாக்குறதுக்கு யாரோ ஒரு சக்தி தேவைப்படுது. உங்கள் காலை நீங்கள் உங்கள் மேலே போடுறது தப்பே இல்லை, நீ போட்டுக்கலாம். அப்போ இதை எடுத்துன்னு வந்து யாரோ எடுத்துன்னு வந்து கொடுத்ததை இன்னைக்கு இவங்க அனுபவிச்சுருக்காங்க. அப்போ இவங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு காரணமான ஆள் யாருன்னு தெரியாது. இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். பெண்களுக்கான சொத்துரிமையை ஆரம்பித்து ஆண் பெண் சமம்ன்ற எண்ணத்தை உருவாக்கி, ஆணும் பெண்ணும் எந்த விதத்திலும் குறைஞ்சவங்க கிடையாது. ஒரு பெண்ணோட அலமாரியையோ உடையையோ விமர்சிக்கிற உரிமை ஆணுக்கு கிடையாது. உன்னோட உடை உன் உரிமை, நீ என்ன போடுற அப்படின்றது உன்னோட உரிமையில் ஆரம்பிச்சு, உனக்கு ஒருவேளை இந்த உலகத்தில் ஆண் உன்னை அடிமைப்படுத்துறதுக்கு என்னென்ன காரணம் இருக்குன்னு பாரு. அந்த காரணங்கள் உன்னால் தூக்கி எறியப்பட முடியும் அப்படின்னா தூக்கி எறிஞ்சிரு. அதில் ஒன்று தான், உனக்கு குழந்தை பத்துக்கிறது தான் உன்னை வந்து அடிமை ஆக்குமா, ஆணுக்கு அடிமையாக அந்த ஒரு விஷயம் தான் ஆக்குதா, அப்போ அதையே தூக்கி போட்டுரு அப்படின்ற ஒரு தகப்பனோட சீற்றம் தான் பெரியாரோட பேச்சு. அவர் சொன்ன எல்லா விஷயங்களுமே தமிழ் காட்டு மிராண்டி பாஷை. உங்கள் கர்ப்பப்பையை அறுத்து போடுங்க, அறுத்து போடுங்கன்னு சொல்லலை, அறுத்து கூட போடலாம் அப்படின்னு சொல்றது எல்லாமே நீ தொடர்ந்து இப்படியே பண்ணியிருந்தா மாடு மேய்க்க தான் போய்வ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகப்பன் ஒரு மகனுக்கு சொல்லும் அறிவுரை தான். இந்த இடத்துல அந்த தகப்பன் தன் மகன் மாடு மேய்க்கத்தான் லாயக்கு அப்படின்ற கண்டுபிடிப்பை சொல்லலை. நீ இப்படி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மாடு தான் மேய்ப்ப. அப்போ அவர் என்னை உணர வைக்கணும், நான் இன்னைக்கு மாடு மேய்க்கல, நான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், இப்போ என் அப்பாவோட ஃபோட்டோக்கு முன்னாடி என்னை மாடு மேய்க்க சொன்னியே அப்படின்னு போகாமல் நான் கேட்கறது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு செயல். அப்படித்தான் ஒரு வேளை நீங்கள் பெரியார கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு முட்டாள்தனமான செயலாக இருக்கும். அப்போ இப்போ நான் சொல்கிறது கூட நீங்கள் நம்ப வேணும், நீங்கள் படிங்க. பெரியாரை பற்றி என்னென்ன புத்தகங்கள் இருக்கோ அத்தனை புத்தகங்களும் படிங்க. ஆனால் நீங்கள் அவசியம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு மனுஷன், நம்ம கண்ணால் பார்க்காத ஒரு மனுஷன் நம்ம வாழ்க்கையை சொந்தமாக மாற்றிட்டு போயிருக்கணும். நாம் இன்னைக்கு
என்னோட தலைமுறையில் முதல் தலைமுறை பட்டதாரி. நான் இந்த பட்டதாரி ஆகிறதுக்கு என் வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து ஏணிப்படியாக இருந்திருக்கணும். அது என்னோட அக்கா. ஒரு பெண் நான் படிக்கிறதுக்கு உதவுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க முன்னேறிக்கணும்ல. அந்த பெண் முன்னேறதுக்கு யார் காரணம்? எங்கள் அப்பா பெரியாரோட தொண்டர். பெரியாரோட தொண்டர்கள் பெரியார் சொல்றதை கேட்கணுன்றதுக்காக பொண்ணுங்களை படிக்க வச்சிருக்காரு. ஒருவேளை பெரியார்னு ஒருத்தர் சொல்லணும்னா என் அக்கா படிச்சிருக்க மாட்டாங்க. என் அக்கா படிக்கலாம் என்னை படிக்க வைக்க யாருமே கிடையாது. நான் 12வது முடிச்சுட்டு எங்கேயாவது வேலைக்கு போயிருப்பேன். இன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு காரணம் நான் கண்ணால் பார்க்காத ஒரு, நம்ம கண்ணால் பார்க்காத நமக்கு நல்லது செய்கிற நிறைய விஷயங்களை நம்ம கடவுள்னு சொல்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பர்சனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நல்லதோ கெட்டதோ உங்களோட முடிவு. ஆனால் நீங்கள் படிக்கணும். அப்போ படிக்கிறதுக்கு இந்த புக்கை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பெரியார் சாதித்தது என்ன? இது வந்து பல்வேறு தளங்களில் பல்வேறு இடங்களில் பெரியார் பேசி பதிவானது. எதுவுமே வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி நான் வெரிஃபைடு ரிசோர்ஸஸ் கிடையாது. இதில் இருக்கிறது எல்லாமே வெரிஃபைடு திங்ஸ். யாரோ எந்த இடத்துல ஒரு ஆசிரியர் அந்த பதிவு எடுத்திருக்காரு, அந்த பதிவுக்கான ஆதாரம் இருக்கும். அதனால் நீங்கள் இதை படிக்கிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது 2 விஷயங்களோட அடுத்த நிகழ்வுக்கு நான் போகலாம். நன்றி. நன்றிகளை ரொம்ப எளிமை